செப்டம்பர் 15 முதல் மகளிருக்கு ரூபாய் 1000. தமிழ்நாடு அரசின் 2023-24 ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்தார். அப்போது செப்டம்பர் மாதம் 15 முதல் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம், தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை வரை 4 வழி மேம்பாலம், சென்னையில் உலகளாவிய அதிநவீன விளையாட்டு நகரம், நிலம் வாங்குபவர்களுக்கு பதிவு கட்டணம் 4% 2% குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். தமிழகத்தில் 2021 ஆண்டு மே மாதம் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் முதல்வரானார். இதையடுத்து ஆகஸ்ட் மாதம் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. முதல் காகிதமில்லா பட்ஜெட்டாகவும் அது அமைந்தது. அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 18 2022-23 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கடந்த ஜனவரி 9 ஆளுநர் RN ரவி உதவியுடன் தொடங்கியது. தொடர்ந்து சில நாட்கள் பேரவை நடைபெற்றது. இந்நிலையில் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. சபாநாயகர் அப்பாவு திருக்குறள் வாசித்து கூட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது தமிழ்நாடு அரசின் 2023-24 நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட்டை சட்டசபையில் நிதியமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜன் நேற்று தாக்கல் செய்தார். அவர் தாக்கல் செய்யும் 3வது பட்ஜெட் இதுவாகும். தமிழகத்தில் 2023-24 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து நிதியமைச்சர் தியாகராஜன் பேசிய போது, மாநிலத்தில் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மதிப்பீடுகளை பேரவையில் முன்வைக்கிறேன். தமிழ்நாடு மக்களின் நலனையும் நல்வாழ்வையும் இரு கண்களாக கருதி பல இடர்பாடுகளுக்கு இடையே நமது மாநிலத்தின் பொறுப்புணர்வுடன் வழிநடத்தி வரும் நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமை பண்பை எடுத்து கூறும் காலத்தால் அழியாத திருக்குறளான கொடையளி இங்கோல் குடியம்பல் 4ஆம் உடையானாம் வேந்தர்கொழி என்பதை நினைவு கூர்ந்து எனது உரையை தொடங்குகிறேன். பொருளாதார வளர்ச்சியை உயர்த்துதல், சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துதல், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகுதல், கல்வியின் மூலம் பெண்களின் வாழ்வாதார மேம்பாடு, விளிம்பு நிலை மக்களின் சமூக பொருளாதாரத்தை உயர்த்துதல், அனைவரையும் உள்ளடங்கிய வளர்ச்சியின் மூலம் வறுமை ஒழிப்பு, தரவுகள் அடிப்படையிலான நிர்வாகத்தின் மூலம் அரசின் திட்டங்கள் பொதுமக்களை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்தல், சுற்றுச்சூழல் நீடித்த நிலைத்தன்மையை, தலைமுறைகளுக்கு இடையேயான சமத்துவத்தையும் உறுதி செய்தல், இவை அனைத்திலும் நடைபாண்டில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை கண்டுள்ளோம். இதை சாதனைகளை நாம் கொண்டாடும் அதே வேளையில் வரலாறு காணாத பணவீக்கம், உக்ரைனில் தொடரும் போர், உலக பொருளாதாரத்திலும் நிதி சந்தையிலும் நிலவும் நிச்சயமற்ற நிலை போன்ற பல சவால்கள் வரும் நிதியாண்டில் நாம் எதிர்கொள்ளுகிறோம். தேசிய அளவோடு ஒப்பிட்டு பார்க்கையில் நமது மாநிலத்தில் கடந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சியை செய்துள்ளோம். வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறையை ஒன்றிய அரசை கணிசமாக குறைத்துள்ளோம். இது முதல்வருடைய தலைமை பண்புக்கும் திறன்மிக்க நிதி மேலாண்மைக்கும் சான்றாகும். இந்த 2 ஆண்டுகளாக அதிக செலவுள்ள பல நலத்திட்டங்களை செயல்படுத்தும் போது முன் எப்போதும் இல்லாத அளவு பல கடினமான சீர்திருத்தங்களை மேற்கொண்டு நாங்கள் பதவியேற்கும் போது சுமார் 62,000 கோடி இருந்த வருவாய் பற்றாக்குறையை நடப்பாண்டில் திருத்த மதிப்பீட்டுகளில் சுமார் 30,000 கோடி அளவுக்கு குறைத்துள்ளோம். இது கொரோனா தொற்றுக்கு பிந்தைய 2019-20 ஆண்டு பற்றாக்குறையை ஒப்பிட்டாலும் ஏறத்தாழ 5,000 கோடி குறைவாகும் என்றார். தொடர்ந்து நிதியமைச்சர் 2023-24 ஆண்டுக்கான பட்ஜெட் உரையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அது வருமாறு: வயது முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் 591 பேருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை வழங்கப்படும். சங்கமம் கலை விழா வரும் ஆண்டில் மேலும் 8 முக்கிய நகரங்களில் விரிவுபடுத்தப்படும். மாநிலம் முழுவதும் 25 பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும். தஞ்சாவூர் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்படும். போர் மற்றும் போரையொத்த நடவடிக்கைகளில் பொது உயிர் தியாகம் செய்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தில் வழங்கப்படும் கருணை தொகை 20 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வரும் ஜூன் மாதம் முதல் வாசகர்கள் வரவருக்கும். சென்னையில் ஒரு உலகளாவிய அதிநவீன விளையாட்டு அரங்கத்தை அரசு அமைக்கும். 25 கோடியில் சென்னை ஜவஹர்லால் நேரு திறந்த விளையாட்டு அரங்கம் சீரமைக்கப்படும். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வரும் கல்வி ஆண்டின் முதல் 30,122 அரசு தொடக்க பள்ளிக்கு விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் 18 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள். இதற்கான ரூபாய் 500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கோவையில் உலகத்தரம் வாய்ந்த செம்மொழி பூங்கா 2 கட்டங்களாக 45 ஏக்கர் பரப்பளவில் 172 கோடி செலவில் அமைக்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழுக்கு ரூபாய் 30,000 கோடி கடன். ரூபாய் 1000 கோடியில் வடசென்னை வளர்ச்சி திட்டம். சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை அண்ணா சாலையில் 621 கோடி மதிப்பீட்டில் 4 வழி மேம்பாலம் கட்டப்படும். 1000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். 500 பழைய பேருந்துகள் புதுப்பிக்கப்படும். இதற்காக 500 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்ய உள்ளது. கோயம்புத்தூரில்
எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அங்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி அவிநாசி சாலை, சத்தியமங்கலம் சாலைகளை உள்ளடக்கிய 9,000 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். மதுரை தென்னகத்தின் வளர்ச்சிக்கு மையமாக விளங்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் 8,500 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 10, 11ஆம் தேதி சென்னையில் நடத்தப்பட உள்ளது. இதற்காக ரூபாய் 1,100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிலம் வாங்குபவர்களின் சுமையை குறைக்க பதிவு கட்டணத்தை 4% 2% குறைக்க அரசு முடிவு செய்துள்ளது. சமூகத்தின் சரிபாதியான பெண்ணினத்தின் சரிநிகர் சமமான உயர்ந்த திட்டத்தின் செயல்பட்டு கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசு கல்வியில், நிர்வாகத்தில், அதிகாரம் மிக்க பொறுப்புகளில், பொருளாதாரத்தில், சமூகத்தில் பெண்களை உயர்த்தும் திட்டங்களை திமுக அரசு அமையும் போதெல்லாம் தீட்டி செயல்படுத்தி வருகிறோம். மகளிருக்கு சொத்துரிமையும் உள்ளாட்சி அமைப்புகளும் இனி தனி ஒதுக்கீடு அளித்து முதல் இன்று அவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் வழங்கியது வரை மகளிரின் நலன் காத்து அவர்களது உரிமைகளை நிலைநாட்டுவதில் எப்போதும் அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறோம். அந்த வகையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்துள்ளோம். மக்களை தேடி மருத்துவம், புதுமண பெண், நான் முதல்வனின் போன்றவை, புதுமை பெண், நான் முதல்வன் போன்றவை தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டவை. இத்தகைய புதுமை திட்டங்களை செயல்படுத்தியுள்ள முதல்வர் மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும் என்ற இந்த வாக்குறுதியை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்ப தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. ஒன்றிய அரசால் பெருமளவு உயர்த்தப்பட உள்ள சமையல் எரிவாயு விலைவாசி உயர்வால் அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் குடும்ப செலவுகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட உள்ள குடும்பங்களில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என்பது அவர்களது அன்றாட வாழ்க்கை பேருதவியாக இருக்கும். தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டான இந்த ஆண்டில் திராவிட இயக்க மாதம் என சொல்லத்தக்க செப்டம்பர் மாதத்தில் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் முதல் இத்திட்டம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் மகளிர் பயன்பெறுவதற்காக வழிமுறைகள் வகுக்கப்பட்டு விரைவில் வெளியிடப்படும். தமிழ்நாடு மகளிரின் சமூக பொருளாதார வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய இத்திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 7,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளனர்.